சிவஜெயராமானுஜாயங்க. சப்த பதார்த்தங்கள்ல 2 பதார்த்தங்கள் நம்ம பார்க்காம விட்டுருக்கோம். விசேஷம், சமவாயம். இந்த விசேஷம், சமவாயம். விசேஷம்ன்றது சிறப்பு, தனித்தன்மை. சாமானியம் ஒரே நிமிஷம். சாமானியம் பொதுத்தன்மை அப்படின்னு பார்த்திருக்கோம். கடத்துவம் அப்படின்னு ஒரே ஒரு தத்துவமானது பல கடங்கள் இருக்கு. விசேஷம் அப்படின்றது என்னன்னா ஒவ்வொரு பதார்த்தத்திலையும் தனித்து இருக்கும், மற்றொரு இடத்துல இருக்காது. அதான் அந்தந்த பதார்த்தத்துக்கே இருக்கக்கூடிய அசாதாரணமான ஒரு தன்மை, சிறப்பு தன்மை, அதுக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மை. இது எதுல இருக்கும்னா நித்திய பொருள்ல இருக்கும். நித்திய பொருள்கள்ல இருக்கும். நித்திய பொருள்கள்ன்றது எவையெல்லாம் நித்தியம்? நித்திய திரவியங்கள் இருக்கும். பொருள் அப்படின்றது திரவியம். நித்திய திரவியம்ன்றது என்னது? வாயு. வாயு நித்தியம் கிடையாது. வாயு நித்தியம் கிடையாது. ஆத்மா சுவாமி. ஆத்மா அது மட்டும்தானா? காலம், திக்கு, மனசு, இந்த 4மே நித்திய திரவியங்கள். அதே போல ஆகாசம், பஞ்சபூதங்கள், ஆகாசமும் நித்திய திரவியம். 5 திரவியங்கள் நித்தியம். இதற்கு பிறகு வாயு, தேஜஸ், அப்பு, பிருத்திவி, இந்த 4 தத்துவங்கள்ல கூட, இந்த 4 திரவியங்கள்ல கூட பரமாணு அப்படின்றத முன்னாடியே பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த பரமாணுக்குள்ள நித்தியங்கள் தான். ஆக மொத்தம் 9 திரவியங்கள். அதுல வாயு, திக்கு, ஆகாசம், பிருத்திவி, இந்த 4ல காரிய பொருள்கள் சிலது இருக்கும், சிலதுல பரமாணுக்கள் அப்படின்னு இருக்கும். இந்த பரமாணுக்கள்லாம் நித்தியங்கள். மிச்சப்பட்ட 5 திரவியங்கள், ஆகாசம், காலம், திக்கு, ஆத்மா, மனசு, இந்த 5மே நித்தியங்கள். ஆக நித்திய திரவியங்கள்ல இருக்கக்கூடியதுதான் விசேஷம் அப்படின்றது. ஆனா விசேஷம்ன்றது ஆகாசத்துல இருக்கா, காலத்துல பரமாத்மா, ஜீவாத்மா, இவற்றெல்லாம் நித்திய திரவியம்ன்றது இருக்கா அப்படின்றது அது சில பேர் வேற தார்க்கிகள் வேற மாதிரி சொல்றாங்க. ஆனா பொதுவா அடிப்படையில் இப்ப வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எல்லா நித்திய திரவியங்கள்ல விசேஷம் அப்படின்றது இருக்கும். ஆக எல்லா நித்திய திரவியங்கள்ல விசேஷங்கள் இருக்கணும் அப்படின்றதுனால விசேஷங்கள் எத்தனை அப்படின்னா எண்ணில் அடங்காதவை. ஏன் விசேஷங்கள் எண்ணில் அடங்காதவை? எத்தனை விசேஷங்கள் உண்டு பிரபஞ்சத்துல அப்படின்னா எண்ணிக்கை கிடையாது. ஏன் அப்படி? பரமாணுக்கள் நிறைய இருக்கும், அதனால பரமாணுக்கள் நிறைய இருக்கு. ஆகையினால பரமாணுக்கள் எண்ணில் அடங்காதவை. அதனால அதுல இருக்கக்கூடிய விசேஷங்களும் எண்ணில் அடங்காதவை. விசேஷங்கள் எண்ணில் அடங்காதவை. அதே போல நம்ம ஜீவாத்மா நித்திய திரவியம், அதையெல்லாம் எடுத்துட்டோம்னா ஜீவாத்மா எண்ணில் அடங்காதவை. அந்த விசேஷம் இருக்கும் அப்படின்ற பட்சத்துல அப்பவும் எண்ணிக்கை கிடையாது விசேஷம் அப்படின்றதுக்கு. சரி, இந்த விசேஷம்ன்றத ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த விசேஷம்ன்றதை வியாவர்த்தகமா தான் நையாயிகன் பாக்குறேன். விசேஷம் அப்படின்ற தத்துவத்தை ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா வியாவர்த்தகமா ஒண்ணு வேணுமே. வியாவர்த்தகம் அப்படின்னா வியாவிருத்தி புத்தியை ஏற்படுத்துறது வியாவர்த்தகம். அதாவது டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர். இதை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு நமக்கு ஒரு புரிய வைக்கிற ஃபேக்டர் இருக்கு இல்லையா, அதான் வியாவர்த்தகம், டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர். 2 துணி இருக்கு. 2 துணியானது தனித்தனி தானே. முதல் துணி 2வது துணி கிடையாது. அது வேற, இது வேற அப்படின்றது நம்ம எப்படி ரீசன் பண்ண முடியும்? இது வேற, அது வேற. ஏன் இது வேற, இது வேற? என்ன ஒரு டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர்? 1த்துல இல்லாதது 2த்துல என்ன இருக்கு அப்படின்னா என்ன தோன்றது? 1த்துல இல்லாதது 2த்துல என்ன இருக்கு? 2மே துணி தானே. என்ன இருக்கு 1த்துல இல்லாதது 2த்துல? அது கவுண்ட்ஸ் மாறலாம். இது கவுண்ட்ஸ், நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் மாறலாம். சரி சரி, ரூபம் மாறலாம். நம்ம நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் 1 அப்படின்னு வச்சுக்கோமே.
இங்கேயும் 1000 த்ரெட்டு தான் இருக்கு, அங்கேயும் 1000 த்ரெட்டு தான் இருக்கு. அப்ப ரெண்டு ஒன்னாயிடுமா? ரெண்டு துணி ஒன்னாயிடுமா? அவயவங்கள் மாறலாம் சுவாமி. அவயவங்கள் மாறலாம் சுவாமி. எது மாறுது? அந்த அவயம் இந்த இது வந்து வேற அவயம் அது வேற ஒரு அவயம். நூலே மாறுறது. இந்த நூல் வேற அந்த நூல் வேறையாச்சு. ஆக இந்த துணியில முதல் துணியில இருக்கிற நூல்கள் வேற, இதுல இருக்கிற நூல்கள் வேற. அதனாலதான் இந்த முதல் துணியானது இரண்டாவது துணி அல்ல, வேறுபட்டதாக இருக்கு. ஆக டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர் என்ன, விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? இதுக்கு இந்த நூல்கள், இதுக்கு வேற நூல்கள் அப்படின்னு பதில் வந்துடும். சரி, இந்த நூல் ஏன் இந்த நூலை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கு அப்படின்னு கேள்வி வந்தா என்ன சொல்லுவோம்? அதே பதில் தான் சுவாமி. அதுல இருக்கக்கூடிய அவயவங்கள் அந்த நூலினுடைய அவயவங்கள் அப்படின்னு பதில் சொல்லிடுவோம். சரியா? இது அந்த ரெண்டு ஸ்லைட்ல இருக்கு. இந்த ஸ்லைடை ஃபாலோ பண்ண முடியறது இல்லையா? இப்போ முதல் துணியில் இருக்கும் நூல் இரண்டாம் துணியில் இல்லை, இரண்டாம் துணியில் இருக்கும் நூல் முதல் துணியில் இல்லை. ஆகையினால என்ன ஆயிடுத்து? முதல் துணி இரண்டாவது துணியை காட்டிலும் இந்த துணியானது இது காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு சொல்லிடலாம். நூல் விஷயத்துக்கு போனோம்னா என்ன ஆகும்? முதல் நூல் போல் இரண்டாம் போல் அப்படின்றத நான் கரெக்ட் பண்ணியிருக்கணும். இது போல் இல்லை, முதல் நூல் இரண்டாம் நூல் அல்ல அப்படின்னு ஒரு கரெக்ஷன் வேண்டியிருக்காங்க. முதல் நூல் இரண்டாம் நூல் அல்ல. சரியா? இந்த முதல் நூல் வந்து இரண்டாம் நூல் அல்ல. ஏன்? இதனுடைய அவயவங்கள் வேற, இதனுடைய அவயவங்கள் வேற, இதனுடைய அவயவங்கள் வேற அப்படின்னு ஆயிடும். சரி, இப்ப அதுக்கும் கொஞ்சம் கீழே போனோம்னா என்ன ஆகும்? கடைசியில எங்க போய் முடியும்? பரமாணு அளவுக்கும் போயிடணும் இல்லையா? நூல் இருக்கு, நூல்ல ஜெனுக்கம் நம்ம கேள்வி ஞாபகம் இருக்காது. ஜெனுக்கம்னா என்னன்னு? ஜெனுக்கம் வரைக்கும் போகும். ரெண்டு பரமாணு சேர்ந்ததா? ரெண்டு பரமாணு சேர்ந்தா ஜெனுக்கம். சரி, இப்ப நம்ம ஜெனுக்கத்துக்கு வந்தாயிடுச்சு. சரியா? அதெல்லாம் புரியறதுல எல்லாருக்கும் எப்படி நம்ம ஜெனுக்கத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்ல முடியுமா யாராவது? ஜெனுக்கத்துக்கு வந்திருக்கோம்னா என்ன தாற்பயத்துல சொல்றேன்? ரெண்டு நூல் வேற. ஏன்? நூலினுடைய அவயவங்கள் வேறையாக இருக்கிறபடினால. என்ன அவயவம் அது? பரமாணுக்களா இருக்கலாம். பரமாணுக்கள் சேர்ந்து ஜெனுக்கம் ஆறுது. ஜெனுக்கங்கள் எல்லாம் சேர்ந்து திணுக்கம் பிரசரணம் அப்படின்னு சொல்லுவார்கள். கடைசியில நூல் ஆறுது அப்படின்னு வச்சுக்கோமே. நேர வந்து நம்ம ஒரு நூலை வந்து பரமாணுனுடைய கூட்டமாக நேர இப்ப பார்க்க வேண்டாம். ஏன்னா அப்படி கிடையாது. பரமாணுக்கள்லாம் சேர்ந்து ஜெனுக்கம் அப்படின்னு ஒரு படியாதான் போய் கடைசியில நூலாக ஆறுது. இப்ப அந்த நூலினுடைய அவயவத்துக்கு இது ஒரு பேர் சொல்லுவாளே, நூலினுடைய அவயவத்துக்கு இது ஒரு பெயர் இருக்கு. சரியா? இப்ப அந்த அவயவம் முதல் நூலினுடைய ஒரு அவயவம் இருக்கு. அது வந்து மற்ற நூலினுடைய அவயவத்தை காட்டிலும் வேறுபட்டது. ஏன்? அதனுடைய அவயவம் வேறுபட்டு இருக்கிறபடினால் அப்படின்ற ப்ராசஸ் ஃபாலோ பண்ண முடியறது இல்லையா? அப்படி வந்து கடைசியில எங்க போய் நம்ம நிற்போம்? ஜெனுக்கத்துல நிற்போம். இந்த ப்ராசஸ் எல்லாருக்கும் புரியறதா? ஆக ஜெனுக்கத்துக்கு வந்து நின்றோமே என்றால் ஒரு ஜெனுக்கமானது மற்றொரு ஜெனுக்கத்தை காட்டிலும் வேறுபட்டது. இதுக்கும் என்ன விசேஷம், என்ன டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர் என்ன? இது ஒரு ஜெனுக்கம் இருக்கு, இது ஒரு ஜெனுக்கம் இருக்கு. இது ஏன் இதை காட்டிலும் வேறுபட்டது? பரமாணுக்கள் வேற வேற சுவாமி ரெண்டுலயும். இந்த பரமாணு இங்கதானே இருக்கு, இந்த பரமாணு இங்க இல்லையே. ஆக இந்த பரமாணு வேறுபட்டு இருக்கிறதுனால இந்த ஜெனுக்கமானது இந்த ஜெனுக்கத்தை காட்டிலும் வேறுபட்டது. வரைக்கும் நான் புரிஞ்சுதா? ஜெனுக்கம் வரைக்கும் வந்துட்டோம். சரி, இப்ப அடுத்தது பரமாணு தான். வேணுகோபாலன் சுவாமி, ரெண்டு துணியும் ஒரே துணியில இருந்து வந்திருந்ததுன்னா எப்படி? அப்படி இல்லை. ரெண்டு துணியும் ஒரே துணியில இருந்து வந்தது அப்படி கிடையாது. 1000 நூலை கொண்டு ஒரு துணி செய்யப்பட்டிருக்கு. சரியா? அதே போல அதே கலர் எல்லாத்தோட அதே 1000 நூலோட இன்னொரு துணி செய்யப்பட்டிருக்கு. புதுசா ஒருத்தர் வந்து பாக்குறாரு. அவர் சொல்றாருல இது வேற இது வேற அப்படின்னு நம்மளே பர்சீவ் பண்றோம். சரி, அது ஏன் வேற? இது வேற, முதல் துணி வந்து இரண்டாவது துணி அல்ல அப்படின்றது லோகத்துக்கே தெரியும். அதுல யாருக்குமே சந்தேகம் இருக்காது. ஏன் வேறுபட்டு இருக்கு, என்ன டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு யோசிச்சா என்ன பதில் சொல்லுவீங்க? ஏன் முதல் துணி காட்ட இரண்டாவது துணி வேறையாக இருக்கு? வேறாக ஏன் இருக்கு?
வேற மெட்டீரியல் அப்படின்னு சுலபமா அதுதான், அவ்வளவேதான். வேற மெட்டீரியலால ஆக்கப்பட்டிருக்கு, அதான் வேற அவயவங்கள். முதல் துணியோட அவயவங்கள் வேற, ரெண்டாவது துணியோடைய அவயவங்கள் வேற. உடனே அடுத்தது கேள்வி வருது, சரி அந்த அவயவம் வந்து வேறன்னு சொல்றோமே, ஏன் அது வேற? ஏன்னா அதனுடைய அவயவம் வேற. இப்ப அந்த சைக்கிள் புரியறது எப்படி போறோம் அப்படின்னு, அப்படி போனோம்னா கடைசியில எங்க போய் நிப்போம்? நம்ம அந்த ஜெனுக்கத்துல போய் நிப்போம். சரியா? ஜெனுக்கம், ஒரு ஜெனுக்கம் இருக்கு, இன்னொரு ஜெனுக்கம் இருக்கு. ஏன் ரெண்டு வேறையா இருக்கு? ஏன்னா மறுபடியும் அதனுடைய அவயவங்கள் வேறுபட்டு இருக்கு அப்படின்னு அங்க போய் நின்றுடுவோம். சரி, அப்புறம் என்ன இருக்கு? பரமாணு வருவோம். சரி, ஜெனுக்கம் ஏன் வேறனா, இந்த பரமாணு அந்த பரமாணு கிடையாது, ஆகையனாலதான் ஜெனுக்கம் வேறுபட்டு இருக்குன்னு சொல்லிடுவோம். சரி, இந்த பரமாணு ஏன் அந்த பரமாணு கிடையாது? இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு என்ன பதில் சொல்லலாம்? இந்த பரமாணு ஏன் அந்த பரமாணு அல்ல அப்படின்னா ஏன் என்ன பதில் சொல்ல முடியும் நம்மளால? அது அவயவம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து அதுக்கு அவயவம் கிடையாது. அதுக்கு பார்ட்ஸே கிடையாது, அது இன்டிவிசிபிள் ஆச்சு பரமாணு அப்படின்றது. ஆக அந்த நையாயிகன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஆகையினாலதான் விசேஷா அப்படின்னு ஒரு பதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக இந்த முதல் பரமாணு இருக்கு இல்லையா, இதுல மட்டுமே விசேஷா அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஒரு தன்மை இருக்கும். அது இந்த ரெண்டாவதுல இருக்காது. இந்த ரெண்டாவதுக்கு வேற விசேஷம். ஆக இதான் அந்த டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர். எல்லாம் நல்லா மனசுல வாங்கிக்கோங்க. இது கான்செப்சுவல் மேட்டர் தான் இல்லையா, இது ரியல் கிடையாது. பரமாணு வரைக்கும் ரியல், பட் இந்த விசேஷம்ங்கிறது வந்து கான்செப்சுவல். அப்படி நம்ம வச்சுக்கிறோம், சோ தட் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி வச்சுக்கலாம். அப்படி இல்லையா அவன் சொல்றது? நம்ம அது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர் இருந்தால்தானே டிஃபரன்ஸ் நம்ம வந்து பர்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு அவன் போறான். டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர் இருந்தால் தான் டிஃபரன்ஸை பர்சீவ் பண்ண முடியும். டிஃபரன்ஸ் இருக்குன்னு நான் சொல்ல வரல, அது ஒரு பேத ஞாபனமா இல்லாட்டி பேத ஸ்வரூபமா அப்படின்னு ஒரு பெரிய விசாரம் இருக்கு. ரொம்ப போய் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக மேல விட்டுட்டான் அப்படியே. சரியா? இதுல வந்து இப்போ இப்படி எடுத்துக்கோங்க, பரமாணு குடம் இருக்கு, சிவப்பான குடம் இருக்கு. அது வந்து கடைசியில பரமாணு அளவுக்கும் போகும் இல்லையா? சிவப்பான குடம் அதனுடைய என்ன சிற்கள் இல்லையா? வேணுகோபால் சுவாமி கேள்வி இருக்கா? கை தூக்கினீங்க. க்ஷமிக்கணும், மாத்தி அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே நூலு ஒரே இது, ஆனா சைஸ் மாத்திரம் வித்தியாசமா இருக்கு. டயமீட்டர் ஒரு த்ரெட் சைஸ் பார்க்கும்போது நமக்கு வித்தியாசம் தெரியும். இந்த துணி வேற, அந்த துணி வேற அப்படின்னு. ஆனா அதுக்குள்ள இருக்கிற பரமாணு ரெண்டு நூல்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா ஆட்டம்னு வரும்போது அது ரெண்டுலயும் ஒன்னாதான் இருக்க முடியும். அப்ப அதனோட விசேஷம் வேற. ஞாபகம், ஒன்னா இருக்கணும்ன்றது வேற, ஒன்னா இருக்காது. ஒரு மாதிரி இருக்கணும் அப்படின்னா அது அக்செப்ட் பண்ணலாம். அதே பரமாணு இங்க இருக்க முடியுமா? அந்த மாதிரி வேற ஒரு பரமாணு தானே இங்க இருக்க முடியும். அப்படிதானே இருக்கும். ஒரே ரெண்டு துணி இருக்கு, ஒரே மாதிரி பரமாணுக்கள் இருக்குமே ஒழிய அதே பரமாணு இங்க இருக்குமான? அதே ஆட்டம் அங்க இருக்க முடியுமா? சிமிலர் ஆட்டம் அங்க இருக்கும். கேள்வி என்ன அப்படின்னா, சரி அது ஏன் அது சிமிலர் ஆட்டம் சரிதான், ஆனா ஆட்டம் 1 வந்து இட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஆட்டம் 2. ஏன்? என்ன டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர்? நம்ம டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிறோமே, என்னது நமக்கு ஞாபகமா என்ன இருக்கு, எதை வச்சுட்டு நம்ம டிஃபரன்ஸை தெரிஞ்சுக்கிறோம்? இந்த துணி அந்த துணியை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்றதுக்கு நம்மளால ரீசன் பண்ண முடியாது. டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, நூல் வேறையாச்சே அப்படின்னு நம்மளால ரீசன் பண்ண முடியாது. அப்படின்னா தாத்பரியம். சீரன் சுவாமி இங்க விசேஷம்னா அசாதாரணம்னு தர்மம் அந்த மாதிரி ஏதா சுவாமி? அந்த மாதிரி ஏதாதா? ஆமா, விசேஷம்னாலே அதுக்கு தனித்து இருக்கக்கூடிய தர்மம் தான், அசாதாரண தர்மம் தான். ஆனா அது பேர் அசாதாரண தர்மம் அப்படின்னு சொல்லல. விசேஷா அப்படின்னா நையாயிகளுடைய விவகாரம். விசேஷா அப்படின்றது இது ஒரு தடவை இப்போ கேட்ட உடனே முழுசா புரியும்னு சொல்ல முடியாது. அதனால இன்னொரு தடவை நீங்களே நல்லா மனசுல ஆலோசனை பண்ணிட்டு
என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பொருள் மற்றொரு பொருளை காட்டிலும் வேறுபட்டது நம்ம தெரிஞ்சுக்கிறோமே, அந்த தெரிதலுக்கு எது பயன்படுறது, டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர் தான் வியாவர்த்தகா அப்படின்னு சொல்லிட்டு வருது. வியாவர்த்தகமா என்ன இருக்கு, அதுதான் பரமாணுல இருக்கக்கூடிய விசேஷம். அந்த விசேஷம் என்ன பண்றது, முதல் பரமாணுவை மற்றொரு பரமாணு இடத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுறது. ஆக இந்த பரமாணுலயும் விசேஷகா அப்படின்னு ஒரு தன்மை இருக்கும், இந்த பரமாணுலயும் அதுக்குன்னு இருக்கக்கூடிய விசேஷகான ஒரு தன்மை இருக்கும். சுவாமி, இது பிசிக்கலாவே ரெண்டு பார்த்தாலே தெரியறதே சுவாமி டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்றது. அப்போ ஏன் நம்ம இங்க விசேஷம்னு ஒண்ணு கொண்டு வரணும்? சரி, அந்த நையாயிகன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்னென்ன ஒரு பேதம் இருந்தாலும் சர்வோபி பேதகா கேனச்சித் ஞாபியதே அப்படின்னு சொல்றான். என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருந்தாலும் அந்த டிஃபரன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டரை பயன்படுத்தி தான் அந்த டிஃபரன்ஸை நம்ம பெர்சீவ் பண்றோம் அப்படின்றான். அதாவது இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இது பார்த்தா இது இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் அப்படின்னு சொல்றீங்க. இந்த பேதத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, ஆனா ரீசன் பண்ணும் பொழுது ஏன் இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு ரீசன் பண்றதுக்கு ஏதோ கண்டிப்பா அங்க வேணும் அப்படின்னு சொல்றோம். பிசிக்கல் கோஆர்டினேட்ஸ் வேற இல்ல சுவாமி, அதுவே போதுமே. இப்ப ரெண்டு ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ் இருக்கு, கண்டிப்பா XYZ வேற வேற பாயிண்ட்ல தான் இருக்க முடியும். they cannot occupy the same space. அப்ப அதுலயே தெரிஞ்சு போயிடும் இல்லையா, அதுக்கு எதுக்கு இன்னொரு கான்செப்டை உருவாக்கணும்? ஆமா, அது ஏன் அவ்வளவு தூரம் ஏன் போனோம், அதனுடைய சுரூபத்தையே சொல்லிடலாம் இல்லையா. இப்போ இந்த விசேஷகா அப்படின்றது இல்லையா, இப்படி இன்னொரு கேள்வி போவாமே. இப்போ இந்த விசேஷகா அப்படின்றது இங்க ஒத்துக்கிறான் இல்லையா, சரியா, இங்க ஒரு விசேஷகா அப்படின்றது இருக்கு இல்லையா, அதே போல இங்க ஒரு விசேஷகா இன்னொரு பதார்த்தம் இருக்கு இல்லையா. சரி, why is this விசேஷா different from this விசேஷா? அப்ப இதுக்கு என்ன ஆகும், அப்போ அந்த விசேஷத்துல இன்னொரு விசேஷம் இருக்கு, அது இந்த விசேஷத்துல இல்லை அப்படின்னு பதில் வரணும். இப்படிதான் சொல்லணும். மறுபடியும் அதுல ஒரு டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர், அதுக்கு யூனிக்கா ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா. அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், என்ன ஆகும், போயிட்டே இருக்கும், எண்டே இருக்காது, அனவஸ்தா அனவஸ்தா வரும். சரியா, அப்ப அவன் அதுக்காக என்ன சொல்லுவான், அவன் விசேஷா அப்படின்னு நான் இங்க ஒத்துக்கிறேன் ஒரு பதார்த்தம், அதுவே ஸ்வதோ வியாவர்த்தகம். இந்த விசேஷமானது இட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் இந்த விசேஷம். ஏன், அந்த விசேஷத்தினுடைய சொரூபமே அதுதான், அது வேறுபட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லும் பொழுது நம்ம பரமாணுவிலேயே இப்படி எடுத்துட்டு இருக்கலாமே, இந்த பரமாணு நம்ம எப்படி இதை தனித்து வேறுபட்டதாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதனுடைய அந்த பரமாணுடைய சொரூபம் அது அப்படின்ற பதில் அங்கேயே சொல்லலாம். சரியா, அதே போல இந்த தேசம் அப்படின்ற அந்த கோஆர்டினேட்ஸ் வச்சு சொல்றதுன்றது என்ன கஷ்டம் அப்படின்னா, தேசம்ன்ற கோஆர்டினேட்ஸ் வச்சு சொல்றது, ஸ்பேஸ்ன்றத ஒரு கோஆர்டினேட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோமே, அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கணும் இல்லையா. எந்த ரெஃபரன்ஸ் வச்சுதான் ஆகணும், எந்த ரெஃபரன்ஸ் வச்சு பண்றது. அப்ப மறுபடியும் அந்த ரெஃபரன்ஸ்லயும் ஒரு அப்சல்யூட்டா இது மற்ற எல்லாத்தையும் காட்டிலும் வேறுபட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, சரி, அதை ரெஃபரன்ஸா வச்சுட்டு இந்த ரெஃபரன்ஸ் இருக்கக்கூடியது இந்த பரமாணு, இந்த ரெஃபரன்ஸ் இருக்கக்கூடியது இந்த பரமாணு அப்படின்னு கேள்வி சொல்லலாம். சரியா, அந்த ரெஃபரன்ஸே இப்போ எப்படி நம்ம இந்த ரெஃபரன்ஸ் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் தட் ரெஃபரன்ஸ் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு இந்த கேள்வி அங்கேயும் தான் வரும். இது அவச்சேதகம் அப்படின்னு சொல்லுவா. இந்த ஸ்பேஸுக்கு அகண்டமா இருக்கு, ஆகாசம் இல்லாடி தேசம், இந்த ஸ்பேஸ் அகண்டமா இருக்கு இல்லையா, அதுக்கு அவச்சேதகமா ஒண்ணு வரணும். சரி, அவச்சேதகம் என்னது, ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி சொல்றோம் இல்லையா. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் இட்ஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்றது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி அங்கேயும் வரும். ஸோ கடைசியில் நம்ம என்ன சொல்லணும், அதனுடைய ப்ராப்பர்ட்டி அவ்வளவுதான். இதை எல்லாருமே இப்படிதான் யோசிப்போம். சரியா, இவன் ஆனா யோசிக்கிறதுல ஏதோ கொஞ்சம் எங்கேயாவது பயன்படலாம் அப்படின்னு தோன்றது. இந்த விசேஷகா அப்படின்ற தத்துவத்தை நம்ம ஒத்துக்கல. முக்கியமா நம்ம ரெண்டு மதம் பார்த்துட்டு இருக்கோம் கூட சேர்த்து. நான் என்ன ரெண்டு மதத்தை ரெஃபர் பண்றேன் அப்படின்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா? ரெண்டு மதம் அப்படின்னு சொல்றேன். மீமாம்சையா சுவாமி? ஒண்ணு மீமாம்சையா? இல்ல, நம்ம மீமாம்சாவை பார்க்கல. தர்க்கத்துல சொல்லும் பொழுதே ரெண்டு மதம் அப்படி ரெண்டு சொல்லலை எதுவரையிலும். நியாய மதம், வைசேஷிகம். வைசேஷிகன்னு ஏன் அவனுக்கு பெயர்? இப்ப தர்க்க சங்கிரகம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது நியாய வைசேஷிக மதத்தினுடைய சங்கிரகம்.
நியாய மத்தத்துக்கும் வைசேஷிக மத்தத்துக்கும் என்ன வாசி? நியாய மத்தத்தை பண்ணவர் கௌதம மகரிஷி, வைசேஷிக மத்தத்தை பண்ணவர் கணாத மகரிஷி. என்ன வாசி? ரெண்டு பேரும் இந்த அனுமானத்தினாலதான் ஈஸ்வரனை சாதிக்க பார்க்கிறார்கள். நிறைய ஒற்றுமைகள்லாம் உண்டு. என்ன முக்கியம் அப்படி விசேஷம்னா இந்த விசேஷம் தான் வேறுபாடு. இந்த விசேஷா அப்படின்ற பதார்த்தத்தை கணாத மகரிஷி தான் சொல்லியிருக்காரு. அதனாலதான் அவர் மத்தத்துக்கு வைசேஷிக மத்தம் அப்படின்னு பேரு. நியாய மத்தத்தை கூட இதெல்லாம் ஒத்துக்கல. ஏன்னா இதே வச்சுட்டுதான் இப்போ இதுக்கும் நமக்கு ஒரு தனித்தன்மை வேணும் அப்படின்றது விசேஷமான ஒண்ணு தெரிஞ்சுட்டாதான் நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அப்படின்னு சொல்ல போனோம்னா அந்த பரத்தக ஸ்வதோ நிர்வாகத்துவம், பரத்தக நிர்வாகத்தை ஸ்வதோ நிர்வாகத்துவம் அபியுபகமியதே அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதாவது சரி, அவ்வளவு காம்ப்ளெக்சிட்டிலாம் வேண்டாம், இதோட நிப்போம். விசேஷம் அப்படின்னு ஒரு பதார்த்தத்தை ஒத்துக்கிறார் அப்படின்றது மட்டும் இப்போதைக்கு மனசுல வச்சுக்கோங்க. சரியா? இது ஒரு இதோடைய பகுதின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதுக்கு பகுதி கிடையாது. இது என்னமா அசோசியேட் ஆயிருக்கு? விசேஷமான தனி பதார்த்தம் போய் இந்த பரமாணுவுக்கு இது இந்த பரமாணு பச்சை குடத்துல ஒரு அங்கம் அப்படின்னு வச்சுக்கோமே. இந்த பரமாணு பச்சை குடத்தினுடைய அங்கம். இந்த பரமாணுல பச்சை நிறம் இருக்குமா இருக்காதா? இருக்கும் இல்லையா? அது ஒரு குணம் இல்லையா? அந்த திரவியத்துல ஒரு ஆட்ரிபியூட்டா அந்த குணம் இருக்கு. அதே போல இதுக்கு இன்னொரு ஆட்ரிபியூட்டா விசேஷா அப்படின்னு ஒரு பொருள் இதுல ஒட்டின்னு இருக்கு. பொருள் ஒட்டின்னு இருக்குன்னா அப்ப அது அவயவம் ஆயிடும்ல சுவாமி? ஏன் அப்போ இது அந்த பச்சை நிறம்ன்றது அவயவமா? பச்சை நிறம் குணம் ஆயிடுது. அதேதான் இங்கேயும் விசேஷமா தனி பதார்த்தமா தானே பாக்குறோம். 7 பதார்த்தங்கள்ல விசேஷமா தனி ஒரு பதார்த்தமா பாக்குறோம் இல்லையா? சரி, அது தனி ஒரு பொருள் அங்க இருக்கு. பரமாணுல ஒரு ஆட்ரிபியூட்டா அது ஒண்ணு இருக்கு. ஆக இதான் விசேஷம் அப்படின்றத பத்தி. சுவாமி, இதுல குணத்தை புரிஞ்சுக்க முடியறது சுவாமி, நம்ம பார்த்தாலே தெரியறது. இப்ப இந்த விசேஷாவை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அது நம்ம பரமாணுவை பார்க்க முடியாதுல்ல, அதனால நம்ம பார்த்துலாம் தெரிஞ்சுக்க முடியாது. இது வெறும் ஃபுல்லும் இவனுடைய அந்த லாஜிக், அந்த பரம்பரை புரிஞ்சுதா? எப்படி இவன் ஏன் அது புரியுது, ஏன் அதை கன்சீவ் பண்றான் அப்படின்றது அது புரிஞ்சது இல்லையா? அது புரியுது சுவாமி. அவ்வளவுதான். அதுக்கு நம்மளால ஒன்னும் எப்படி பார்த்துலாம் நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி இந்த தாட் ப்ராசஸ் நமக்கு எங்கேயாவது கண்டிப்பா உபயோகப்படும். அதே அந்த வியாவர்த்தகம் அப்படின்றதான் கொண்டு வரோம் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு தெரியாம உபயோகப்படும். சரி, இது என்னது? அது இன்னொரு உதாரணம். முதல் பானை போல். இது முதல் பானை அல்ல. விமலாமாம் இருக்காடா? இல்லாட்டி வரலையோ நீக்கு? ஆழ்வார் புறப்பாடு இருக்கணும் நீங்க. சரி, முதல் பானை அல்ல. இந்த முதல் இது விமலாமாம் இருக்காடா? சரி சரி. சரி, இந்த முதல் பானை இது போல் அப்படின்றது இல்ல. இந்த முதல் பானை அல்ல. ஒருவேளை நான் திருத்தி மறுபடியும் அனுப்பிச்சேன் மாமி உங்களுக்கு. அதை நான் அப்லோட் பண்ணலையோ? அடியனுக்கு ஒரு சந்தேகம். முதல் பானை இரண்டாம் பானை அல்ல அப்படின்னு தானே வரும்? இல்ல இல்லைன்னு வச்சு இத போலன்னு வச்சு இல்லைன்னு தானே சொல்லுவோம் சுவாமி. முதல் பானை இரண்டாம் பானை அல்ல அப்படின்னு வருமா? அடியனுக்கு அந்த சந்தேகம். இல்ல நானே அங்க எதிர்பார்க்கறேன் அப்படின்னா அந்த போலே வரக்கூடாது. முதல் பானை இரண்டாம் பானை அல்ல அப்படிங்கிறது வரும். போல குறைச்சு இது மாதிரி இது இல்லன்னு தானே நம்ம. அது கரெக்ட் தான். போல் போடும்போது இல்லை அப்படின்னு தான் போடணும். ஆனா இங்க இப்படி போடலாமா? இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா? முதல் பானை போல் இரண்டாம் பானை இல்லை. அடியனுக்கு ஒரு அசந்தர்ப்பம் இருந்ததுனால அடியனுக்கு தேவையான கான்டாக்ட் பண்ண முடியல. அதனால அது பரவாயில்ல. இதை நான் ஜஸ்ட் ஒரு கேள்வியா கேட்கிறேன். முதல் பானை போல் இரண்டாம் பானை இல்லை, இது கிராமட்டிக்கலி கரெக்ட் சரியா? ஆனால் தத்துவார்த்தம் சரியா? முதல் பானையை போல் இரண்டாம் பானை இல்லை, அல்லன்னு கூட சொல்லியிருக்காங்க. அல்லையோ இல்லையோ சரியா?
இந்த ஸ்டேட்மெண்ட். தேவரி சொன்னபோது இது அது அல்ல, சோ திஸ் இஸ் நாட் தட் அப்படின்னு வரும்போது சோ அந்த போலன்னு வச்சேதான் அது அடியன் பையன் தப்பா பண்ணியிருந்துருக்கலாம், அது தெரியல. அது அதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ இல்லை அல்லை இல்லை அல்ல எதுனாலும் இருக்குமே, யாராலும் சொல்லலாம். முதல் பானை இரண்டாம் பானை அல்லன்னு தான் சரியா இருக்கும். அது சரி, முதல் பானை இரண்டாம் பானை அல்ல, அது சரிதான். இப்போ முதல் பானையை போல் இரண்டாம் பானை இல்லையோ அல்லவோ எப்படினாலும் இருக்கட்டுமே. அந்த என்ன அர்த்தம்னா இது வேற பானை, இது வேற மாதிரி இருக்கு, அது வேற மாதிரி இருக்கு, அப்படி ஆயிடும். அதாவது they are not similar, ஒன்றை போல ஒண்ணு இல்ல, இது வேற இது வேற அப்படிதான் சொல்ல முடியுமே. இது வேற மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணு சதுரமான பானை ஒண்ணு வட்டமான பானை அப்படி இருந்ததுன்னா இதே போல அது இல்லைன்னு சொல்லலாம். சரியா? நீங்க வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா, ஏன்னா ரெண்டுத்தையும் அந்த சாதிருஷ்யம் அப்படின்றது இருக்குங்க. முதல் பானையை போலதான் இரண்டாம் பானை இருக்கு. சரியா? முதல் பானையை போலதான் இரண்டாம் பானை இருக்கு. நம்ம என்ன சாதிக்க நினைக்கணும் இங்க? முதல் பானை வேறு, இரண்டாம் பானை வேறு, இது வேறு இது வேறு. They may be similar but not identical. Identical, not the same. ஐடென்டிக்கல். ரெண்டு ஒண்ணு கிடையாது, இது வேற. ரெண்டு ஒண்ணு கிடையாது. ஆமா, they similar, they are not the same, they are not the same. இரண்டாம் பானை வேற. சரியா? அடியன் சுவாமி, அடியன் போல் சரி, அது இங்க படத்துல ரெண்டும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு, அதனால போலங்கிறது ஒத்து போல. ஆனா போலங்கிறது வந்து இது சூப்பர் செட் ஆஃப் வேற, அங்க போல இல்லாத சொல்றச்சே இது வேற அது வேறன்னு சொல்றதுக்கு பதிலா போலன்னு சொன்னாலே டிஃபரன்ஷியேட் பண்ணி தானே காமிக்கிறது. இது போல அல்ல, அது இல்ல. போல சூப்பர் செட் கிடையாது. போலன்றது சூப்பர் செட் எந்த பாசிட்டிவ் சென்ஸ்ல வருமா? இப்போ போல சூப்பர் செட் என்ன அர்த்தம்? முதல்ல இது அது இல்ல, இது அது இல்லங்கிறது தெரியும் நம்மளுக்கு. எதுவா இருந்தாலுமே இதுவும் அதுவும் சொல்றச்சே இது அது இல்ல. ஆனால் பாசிட்டிவ் சென்ஸ்ல போலன்னு சூப்பர் செட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா சேம்னஸ் அப்படின்றத நம்ம வந்து அபேதம் அப்படின்றது சொல்றோம். அப்புறம் சேம்னஸ், அது சேம்னஸ் கூட வேற அர்த்தம் வந்துடும். அபேதம், அபேதம் சாதிருஷ்யம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. சரியா? போலன்றது சாதிருஷ்யம், அபேதம் அதான் ரெண்டும் ஒண்ணு அப்படின்றது. ஆக எங்கெங்கெல்லாம் அபேதம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் சாதிருஷ்யம் இருக்கும். இப்படி சொல்லலாமா? எங்கெங்கெல்லாம் அபேதம் இருக்கோ அங்கெல்லாம் சாதிருஷ்யம் சொல்லலாம் நினைக்கிறேன். எங்கெங்கெல்லாம் சாதிருஷ்யம் இருக்கோ அங்கெல்லாம் அபேதம் இருக்கும் அப்படின்னு மாத்தி சொல்ல முடியாது. எங்கெல்லாம் அபேதம் இருக்கோ அங்க சாதிருஷ்யம் இருக்கும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல சாதிருஷ்யம்ன்றது வந்து சூப்பர் செட்டா இருக்கும். அது புரியல, எங்கெல்லாம் சாதிருஷ்யம் இருக்கு அங்க அபேதம் ஏன் இருக்கக்கூடாது? இல்ல அபேதம், இது நான் சொன்னது புரிஞ்சுதா? எங்கெங்கெல்லாம் அபேதம் இருக்கோ அங்கெல்லாம் சாதிருஷ்யம் இருக்கும். இப்போ ரெண்டு பேர் இவரே தான் அவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. சாதிருஷ்யன்றதே வந்து பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் தான் சாதிருஷ்யம் அப்படின்றத சொல்லுவா. ஒரு நம்ம சாதிருஷ்யன்றது வந்து சிமிலாரிட்டி அப்படின்றது மட்டும் வச்சுட்டு போனோம்னா, ஒருத்தர் ராமன் இருக்கான், ராமனே இருக்கான். சரியா? ரெண்டு பேரும் ஒண்ணுதான், ரெண்டு பேரும் சிமிலர் அப்படின்னு. சிமிலாரிட்டினா என்னது? அங்க இருக்கக்கூடிய தன்மைகள் இங்கேயும் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பா இருக்கும். அவர் இடத்துலயே அவருடைய தன்மைகள் இருக்கதான் செய்யும். ஆக அபேதம் எங்க இருக்கோ அங்க கண்டிப்பா சாதிருஷ்யம் இருக்கும். சாதிருஷ்யம் இருக்கு அப்படின்றதுனால அபேதம் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஆனா அபாவத்துல நெகட்டிவ் சென்ஸ்ல பார்த்தோமே என்றால் எங்கெல்லாம் பேதம் இருக்கும், அபேதத்தினுடைய அபாவம்னா பேதம், டிஃபரன்ஸ் இருக்கு, வேறு அப்படின்றது டிஃபரன்ஸ் இருக்கு. எங்க வேற்றுமை இருக்கோ அங்க சாதிருஷ்யம் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கா? அப்படி கிடையாது. சாதிருஷ்யம் இல்ல அப்படின்னா அங்க கண்டிப்பா வேற்றுமை அப்படின்றது மாறிடும். சரி, ரொம்ப ராமன் கிருஷ்ணன் இல்ல அப்படின்னு சொன்னா அதுல சரியா இருக்கும் சுவாமி. ராமன் கிருஷ்ணன் அந்த மனுஷத்துவம் அந்த இது இருக்கு, அந்த சாதிருஷ்யம் இருக்கு, அபேதம் இல்லவா? ரெண்டு பேரும் மனுஷியா அபேதம் இல்ல, சாதிருஷ்யம் இருக்கு, அவளுக்கு கை கால்கள் இருக்கு. பட் அதே மாதிரி சாதிருஷ்யம் இருக்கு, அவள் சாதிருஷ்யம் இருக்கனால அபேதம் இல்லைன்னு சொல்ல முடியாது அவள்கிட்ட. வேணா ரெண்டு பேரும் வேற வேற. சாதிருஷ்யம் இருக்குன்றதுனால என்ன ஆகும்? அபேதம் இருக்குன்னு சொல்ல முடியாது. கரெக்ட். சாதிருஷ்யம் இருக்குன்றதுனால அபேதம் இருக்குன்னு சொல்ல முடியாது. சரியா? சரி, இது வந்து இங்க எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, இங்க முதல் பானை போல் அப்படின்றது இங்க இப்போ நமக்கு இந்த கான்டெக்ட்ல இந்த போல்ன்றது இல்ல, நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னா அல்ல அப்படின்றதுதான். முதல் பானை இரண்டாம் பானை அல்ல. சரியா? அந்த சாதிருஷ்யம் கிடையாது நம்ம டிஸ்கஸ் பண்றது வந்து அந்த சொல்றது அந்த சேம்னஸ், அந்த சேம்னஸ் வந்து அபேதம் அப்படின்னு மீன் பண்றோம். சரியா? இந்த முதல் குடமானது இரண்டாம் குடம் அல்ல, ஏன் அப்படின்ற இந்த டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர் தான்.
சரியா? அடியன் கிருஷ்ணன் சுவாமி. சுவாமி எனக்கு புரியல. அபேதம் அபேதம் இல்லங்கிறது பேதம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அபேதம் இல்லைன்னா பேதம் இருக்குன்னு அர்த்தம். ஆமா. அபேதம் இல்லைன்னா பேதம் இருக்குன்னு அர்த்தம் இருக்கு இல்லையா? ஆமா. அப்ப ராமரும் கிருஷ்ணரும் வேற வேறதான், ஏன் இல்லைன்னு சொல்லணும்? அதாவது அபேதம் இல்லைன்னா பேதம் இருக்கு, சரி. சாதிருஷ்யம் இருந்தால் அபேதம் இல்லைன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லையா? இது எடுத்தோன்னே இந்த வியாக்கியம் சட்டெல்லாம் புரியாது. நான் நிறைய வருஷம் படிச்சதுனால சட்டு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பேதம் இருந்தது அப்படின்ற இடத்துல கண்டிப்பா அங்க சாதிருஷ்யம் இருக்கணும் அப்படின்றதுலாம் அதுவும் சாதிருஷ்யம் அதுவே பேத கடிதம் தான் சாதிருஷ்யம் அப்படின்றது. இந்த பேத கடிதம் பண்ணாம வெறும் தர்ம சமவாயம் மட்டும் நான் வச்சுட்டு சாதிருஷ்யம் இப்படிலாம் கொஞ்சம் நான் வேற மாதிரி யோசிச்சு டப்புன்னு ஏதோ 2-3 சொல்லிட்டேன். இந்த இதே விட்டுரும், இந்த டிஸ்கஷன் போக வேண்டாம், இப்போ தேவை கிடையாது. ஏன்னா அது கன்ஃபியூசிங் ஆயிடும். இப்போதைக்கு தேவை கிடையாது. நான் என்ன சொல்ல வேண்டியதா இருந்தது, எனக்கு இந்த முதல் குடமானது இரண்டாம் குடம் அல்ல. சரியா? இதுதான் நமக்கு இந்த வெறும் பேதம் தான், இது இது அல்ல அப்படின்றது நமக்கு தெரியும். சரி, ஏன் அந்த டிஃபரன்ஸ்? பேதம்னா டிஃபரன்ஸ் தானே. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்ததுதான். ஆக்சுவலா அந்த துணியுடைய உதாரணம் மறுபடியும் நமக்கு ஒரு ஆவர்த்திக்காக குடத்தினுடைய உதாரணம் எடுத்துட்டு இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய ஓடு வேற, இங்க இருக்கக்கூடிய ஓடு வேற. சரி, மறுபடியும் அந்த ஓடுக்கு ஏன் வாசி அப்படின்னா அதனுடைய அவயவங்கள் வேற, இந்த ஓட்டினுடைய அவயவங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதேதான் அந்த பரமாணு அளவுக்கு போனோமே என்றால் பரமாணுல கடைசியா விசேஷா அப்படின்றத நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே உதாரணம் தான். நமக்கு ஒரு பிராக்டிஸ் இருக்கும், மறுபடியும் ஒரு ரெப்பிடேஷன் இருந்ததுன்னா இன்னும் மனசுல நல்லா ஏறும். முதல் துவனக்கத்துல இருக்கக்கூடிய பரமாணு ரெண்டாவது துவனக்கத்துல இல்லையே, அதனால இந்த முதல் துவனக்கம் ரெண்டாவது துவனக்கம் வெவ்வேறு. சரி, பரமாணு இந்த பரமாணு காட்டிலும் வேறுபட்டதுன்னா இதுல ஒரு விசேஷம் இருக்கு, அது இதுல கிடையாது. அதே போல இதுல இருக்கிற விசேஷம் இதுல கிடையாது, அது ரெண்டுமே வேறுபட்டது. இதான் விசேஷத்தை பத்தி. அடுத்தது சமவாயம்ன்றது சம்பந்தம். சம்பந்தம்னால என்ன? ரெண்டு பேர் நடுவில் தானே சம்பந்தம்னு சொல்ல முடியும். சமவாயம்ன்றது எந்த ரெண்டுத்துக்கு நடுவில் சம்பந்தம்னா 5 இணைகள் இருக்கு, 5 யுக்மங்கள். யுக்மம்னா இணை, திரவியம் குணம். சரியா? திரவியம் குணம். இதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்லுங்க. திரவியம் குணம், திரவியத்துல குணமானது பான ரூபம், ரூபம் பானை அதனுடைய ரூபம். சரி, வேற ஏதாவது உதாரணம் வேற யாராவது சொல்லுங்க. ஒரு மனிதன் அவனுடைய உயரம். சரி, என்ன குணம் அது? உயரம். உயரம்ங்கிறது பரிமாணம். 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 ஆத்மாவுக்கு சுகம் துக்கம். ஆத்மாவுக்கு சுகம் துக்கம். சரி, ஆகாசத்துக்கு அளவு அளவற்ற தன்மை. அது அபாவம் ஆயிடும், அது குணம் கிடையாது. ஆகாசத்துக்கு ஆக்சுவலா பரிமாணம் இருக்கு. பரம மகத் பரிமாணம் அப்படின்னு ஒரு பரிமாணம் இருக்கு, அது ஒரு குணம். வேற ஏதாவது குணம் தோன்றதா? சப்தம் சுவாமி, சப்தம். சப்தம். சரி, எல்லாருக்கும் தோணிதா சப்தம் அப்படின்ற குணம்? ஆகாசம் ரைட்டான்னு தெரியல, ரைட்டான்னு தெரியல, அதனால சொல்லல. சப்தம்ன்றது குணம். சரியா? நையாயிகன் சொல்றது சப்தம்ன்றது குணம். ஏன்னா நம்மளுடைய மதத்திலையும் குணம், சப்தம்ன்றது குணம். ஆனா நம்மளுடைய மதத்துல பொன்னிலாய வைந்துமா அப்படின்னா பிருத்திவியில கூட சப்தமானது இருக்கும். இவனுடைய மதத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இவனுடைய மதத்துல வெறும் ஆகாசத்துல மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு குணமானது சப்தம் அப்படின்றது. ஆக திரவியத்துல குணங்கள் இருக்கு. என்ன சம்பந்தம் ரெண்டுத்துக்கு நடுவில்னா சமவாயம் அப்படின்ற சம்பந்தம். சரி, அப்புறம் திரவியத்துக்கும் கர்மத்திற்கும், கர்மம்ன்றது தனி பதார்த்தம் தானே. திரவியத்துக்கு குணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுக்கு ஏதாவது உதாரணம்? திரவியம், கர்மம். விழுகின்ற பந்து, பந்து விழுந்துட்டு இருக்கு, பந்தினுடைய வீழ்ச்சி. வாயு சஞ்சாரம், வாயுடைய சஞ்சாரம். அப்போ கமனம் அப்படின்ற ஒரு கிரியா இருக்கு. பந்தினுடைய பத்தனம் அப்படின்னு சொல்லுவா, வீழ்ச்சி இருக்கு இல்லையா, பத்தனம். ஆக அந்த திரவியம், பந்துன்ற திரவியம், அதுல பத்தனம் அப்படின்ற செயலானது சமவாய சம்பந்தத்தோட இருக்கு.
வாயு சுத்துறது. அந்த கமனம்ன்ற செயல் வாயுல சமவாய சம்பந்தத்தோட இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் மூணாவது என்னன்னா சாமானியத்திற்கும் வியக்திக்கும். இது என்ன சொல்றது? சாமானியம் வியக்தியம். சாமானியம்னா என்ன? சாமானியம் எதுல இருக்கும்? கோத்துவம் மாதிரி, குடத்துவம் மாதிரி. எதுல இருக்கும்? அதெல்லாம் திரவியங்கள் இருக்கும். குடத்துவம் குடத்துல இருக்கும், கோத்துவம் திரவியத்துல இருக்கும். அந்த கோத்துவம்ன்றது கோல. கோ கட்டம் எல்லாமே திரவியம் தானே. ஆக அந்த திரவியத்துல சாமானியம் அப்படின்ற என்ன சம்பந்தத்தோட இருக்குன்னா சமவாயம் அப்படின்ற சம்பந்தத்தோட இருக்கு. சரி, இப்போ பத்தனம் அப்படின்ற செயல் இருக்கு. அதே பந்துக்கு நீல நிறம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ரூபம் இருக்கு. ஒரு பந்து, அதுல பத்தனம்ன்ற செயல் சமவாய சம்பந்தத்தோட இருக்கு. அதே போல ரூபம், நீல ரூபம், அதுவும் சமவாய சம்பந்தத்தோட அந்த பந்துல இருக்கு. அந்த பந்து கந்துகம்னு நினைக்கிறேன். கந்துகத்துவம் அப்படின்ற சாமானியம். பல பந்துகள் இருக்கு. கந்துகத்துவம் அப்படின்ற சாமானியம். சரி, இது என்ன இந்த ஒரு பந்துல இருக்குமா? எப்படி இருக்கும் இந்த கந்துகத்துவம்ன்றது? கந்துகத்துவம்னா என்னன்னு புரியல சுவாமி. சாமானியம் சுவாமி, சாமானியமா இருக்கும். எல்லா கந்துக்கத்துலயும் இருக்கும், எல்லா பந்துக்கள்லயும் இருக்கும் சுவாமி. அப்போ கந்துகத்துவம் எல்லா பந்துகள் இருக்குன்னா, இப்போ ஒரு பந்து எடுத்துப்போம். அல்ல நீல நிறமானது இந்த ஒரு பந்துல இருக்கு. சரியா? இப்போ கந்துகத்துவம் அப்படின்றது இங்கே ஒரு 10 பந்துகள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. ஒரு கந்துகத்துவம் ஆனது 10 பந்துகளை வியாபித்து என்கம்பாஸ் பண்ணி இருக்குமா சமவாய சம்பந்தத்தோட? கந்துகத்துவம்னா என்னன்னு புரியல. கந்துகத்துவம்னா பந்தினுடைய தன்மை. கந்துகம்னா பந்து, பந்து தன்மை அப்படி சொல்றீங்களா? பந்து தன்மை. பந்து தன்மை. பந்தினுடைய நிறமானது ஒரு பந்துல இருக்கும். பந்தினுடைய வீழ்ச்சின்றது ஒரு பந்துல இருக்கும். பந்து தன்மை அப்படின்ற 10 பந்துகளை என்கம்பாஸ் பண்ணி இருக்கும். எல்லாத்துலயுமே இருக்கும் சுவாமி. பந்து தன்மைன்றது எல்லாத்துலயுமே தான் இருக்கும். அதான் என்கம்பாஸ் பண்ணி தான் ஒரு பந்து தன்மையானது. என்கம்பாஸ் சொல்லி ஒவ்வொன்னுலயும் இருக்கும் இல்லையா? ஒவ்வொன்னுலயும் இருக்கும். சரியா? அந்த சாமானிய தன்மையை ஞாபகிக்கிறீங்களான்னு பார்த்தேன். எப்படி அந்த பந்தினுடைய நிறமானது நீல நிறம் அப்படின்னா அது ஒரு பந்துல இருக்கும். அடுத்த பந்துக்கு வெள்ளை நிறம்னு வச்சுக்கோமே. வெள்ளை நிறம் தனியா, இல்லாட்டி இன்னொரு நீல நிறம்னாலே அதுக்குன்னு தனியா ஒரு நீல நிறம் இருக்கும். அது அந்த பந்துல இருக்கும். அதே போலதான் என்ன இந்த பந்து தன்மைன்னு இருக்கு இல்லையா? அது கூட அந்த ஒரே ஒரு பந்து தன்மையானது முதல் பந்துலையும் இருக்கும், 2ஆம் பந்துலையும் இருக்கும், தனித்தே இருக்கும். ஸோ என்கம்பாஸ் பண்ணி வியாபித்து இருக்கும். இப்படி கிடையாது. நல்ல மனசுல வாங்கிட்டீங்களா? முன்னாடியே பார்த்ததுதான். ஏன்னா இது இந்த சாமானியம் அப்படின்றதுலாம் நையாயிக்கன் மட்டுமே யோசிச்சு சொல்லக்கூடிய ஒரு பதார்த்தம். அவன் என்ன எக்ஸாக்டா சொல்ல வரான்றது நல்ல மனசுல வாங்கிக்கணும். சரி, சாமானியத்தை ஏன் ஒத்துக்கிறான்? என்ன அவனுடைய தாட் ப்ராசஸ், எஸ்டாப்ளிஷ் பண்றது ப்ராசஸ் என்ன? சாமானியம்னு ஒரு பதார்த்தம் இருக்கு. கொஞ்சம் சுவாமி, அதை பார்த்தோன்னே நமக்கு தோணுது இல்லையா சுவாமி? இது பசுவை பார்த்தா பசுன்னு தோணுது. 10 பசு வேற வேற கலர்ல பார்த்தா கூட நமக்கு எல்லாத்துக்கும் பசுன்னு தோணுது. அதுக்கு காரணம் அதுல இந்த பசு தன்மை இருக்கிறதால தான். சரி, அதனால நம்ம நினைக்கிற மாதிரி நமக்கு பசுத்தன்மைன்றது எப்படி நம்ம வேண்டி இருக்கு. நமக்கு ஒரே ஒரு பசுத்தன்மை தனித்து ஒவ்வொரு பசுவிலையும் இருக்கணும். அதுதான் ஒரு இவனுடைய சொல்லக்கூடிய அந்த விசேஷமே. சுவாமி, ஒரு ஜாதியை குறிப்பிடுறதுக்கா சுவாமி? ஒரு ஜாதியை குறிப்பிடுறதுக்கோ ஒரு அதாவது இப்ப பந்துனா அதுக்கு அது பந்துன்னு எப்படி சொல்றது? பந்தோட தன்மை இருக்கு, அது சாமானியமா இருக்கிறதுனால, அது எல்லாத்துலயும் பொதுவா இருக்கிறதுனால அதை குறிப்பிடுறதுக்காக அந்த மாதிரி ஒண்ணு சொல்றானு சுவாமி. நிறைய தடவை பார்த்திருக்கோமே, நிறைய தடவை இந்த யுக்தியெல்லாம் பார்த்திருக்கோம், எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. மத்த பொருட்கள்ல இருந்து வியாபிருத்தி பண்ணி காமிக்கிறதுக்காக இதுல இந்த பந்து தன்மை இருக்கணும். அதெல்லாம் விசேஷமாயிடும். வியாபிருத்தி அப்படின்னு போனா விசேஷமாயிடும். வேறுபடுத்தி காட்டுறதுக்குன்னா இல்ல. அதெல்லாம் பார்த்திருக்கோமே நம்ம. ஒரு பந்து தன்மையானது ஒரே புத்தி ஞானம் அந்த மாதிரி வருது சுவாமி. இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டா சொல்லுங்க சுவாமி.
ஒரே அறிவு, நம்ம எத்தனை பானை பால்ஸ் பார்த்தாலும் இது பந்து அப்படின்ற ஒரே மாதிரி அறிவு நமக்கு வருது. அந்த ஆகையினால எல்லாத்துக்கும் காமனான ஒரு தன்மை வந்து ஒன்னொன்னுலயும் இருக்கு. அதனால அது சாமானியம் அப்படின்னு சொல்றோம். சரி, நான் இன்னும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணி சொல்றேன். என்னன்னு, எப்பவுமே புத்தி ஏற்படணும்னா அதுக்கு அண்டர்லைங்க விஷயமானது இருக்கணும். சரியா? ஆக நமக்கு இங்க என்ன இருக்கு, ராமனை பாக்குறோம், கண்ணனை பாக்குறோம், வராகனை பாக்குறோம், கோவிந்தனை பாக்குறோம். தனித்தனியா நம்ம புத்தி ஏற்படுறது அண்டர்லைங்க விஷயம் 4 பேர் இருக்காரு. ஆனால் 10 கோக்களை பார்த்தா நமக்கு இது பசு, இது பசு, இது பசு அப்படின்னு ஒரே விதமான புத்தி ஏற்படுறது. அப்ப என்ன வேணும்? புத்தி ஏற்படுறதுனால அண்டர்லைங்க விஷயம். இங்க புத்தியும் ஒரே விதமா இருக்கு. ஆக அண்டர்லைங்கா இருக்கக்கூடிய விஷயமும் ஒன்றாகத்தான் இருக்கணும். ஆக ஒன்றாக இருக்கக்கூடிய தன்மை என்னது? ஏன்னா இந்த பசு வேற, இது வேற இடத்துல இருக்கு, இது வேற இடத்துல இருக்கு இந்த பசு. ஆனா ஏன் நமக்கு புத்தி மட்டும் ஒன்னாவே இருக்கு? அப்ப அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் அப்படியே இங்க தொடருகிறது. அதான் கோத்வம் அப்படின்ற சாமானியம். ஏன் திருவெங்காளருடைய திருவுருவ படம் தான் வச்சு பார்த்தோமே, திருவெங்காளார் மாறவே இல்லை. எவ்வளவு அலங்காரத்தையும் திருவெங்காளார் மாறவே இல்லை. ஆகினால என்ன தெரியாது நமக்கு? அதனால ஒரே விதமான புத்தி ஏற்பட்டிருக்கு. அப்ப புத்தி ஒரே விதமாக இருந்ததுன்னா அண்டர்லைங் விஷயம் ஒன்றாக இருக்க வேண்டும். சரியா? அதான் சாமானியன்றது. கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்க இதெல்லாம். சாமானியம்னா இந்த அப்படிப்பட்ட சாமானியமானது திரவியத்துல இன்னும் இருக்கும், சமவாய சம்பந்தத்தோட இருக்கும். இது கஷ்டமான விஷயங்கள் தான். ஏன்னா இது மட்டுமே படிக்கிறவர்களுக்கே வந்து இதெல்லாம் ரொம்ப ஆழமான கேட்டா சட்டுலாம் ஞாபகம் வராது. நீங்க மற்ற காரியங்கள் எவ்வளவு வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அது மத்தியிலும் ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலும் இவ்வளவு எஃபர்ட் போடுறது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா நல்ல விஷயங்கள் ஒன்றும் நல்லா புள்ளப்படும். இதான் நம்ம சாமானியத்தை பத்தி பார்த்தோம். சரியா? அடுத்தது கோவிந்தன் சுவாமி. ஒரு கான்ட்ராஸ்டுக்காக கேக்குறேன். இப்போ நம்ம பந்து தன்மைங்கிறது ஒரு பந்துலயும் இருக்குன்னு சொல்றீங்க, அது புரிஞ்சுக்க முடியுது. அப்ப நம்ம எண்ணிக்கை வந்து குணத்தை பத்தி பார்க்கும்போது அது வந்து எல்லாத்துக்கும் காமனா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் சுவாமி. அதுவும் இதுவும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? நான் அடுத்தது ஆக்சுவலா இப்போ அதை பத்தி ஒன்று கேட்க வந்திருந்தேன். 10 பந்து இருந்ததுன்னா தசத்துவம் அப்படின்ற சங்கியா இருக்கு இல்லையா? சங்கியா என்ன அப்படின்னா இங்கதான் நீங்க என்ன சொல்லணும், அழுத்தம் திருத்தம் என்ன சொல்லணும், இது என்கம்பாஸ் பண்றது 10 பொருள்களையும் ஒரே தத்துவமானது ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு. இது சங்கியா விஷயத்துல. ஆனா பந்துத்தன்மை எப்படி இருக்கு? ஒவ்வொரு பந்துலையும் 10 பந்துலையும் தனித்தனித்து. ஆனாதான் ஆச்சரியம், 10ல தனித்தனித்து இருக்கிறதுனால 10 பந்து தன்மை கிடையாது, ஒரே பந்துத்தன்மை 10லயும் தனித்தனி. இதுக்காக தான் நம்ம சம்பிரதாயத்தை ஒரு உதாரணம் பார்த்தோம் சித்தாந்தத்துல. சாமானியத்தை புரிய வைக்கிறதுக்கு எம்பெருமானார் வந்து சாமானியத்தை உதாரணமாக்கி இன்னொன்னு புரிய வச்சார் வேதாந்த தீபத்துல. வேதாந்த தீபத்திலே சாரத்திலையா தீபத்துல, வேதாந்த தீபத்துல ஏன்னா சொன்ன பார்த்தோமே 2-3 தடவை பார்த்திருக்கோம். எம்பெருமானுடைய வியாப்தி ஞாபகம் இருக்கும். ஒரே எம்பெருமான் அவன் என்ன பண்றான்னா ஒரு பந்து முதல் பந்துக்குள்ள மொத்தமா இருக்கான், அடுத்த பந்துக்கும் அந்தரியாமே அதே எம்பெருமான் தான் 10 எம்பெருமானா இருக்கான், அதே எம்பெருமான் தான் மொத்தமா இருக்கான். அவன் என்ன பண்றான், கொஞ்சம் எம்பெருமான் ஒரு சின்ன அம்சம் மட்டும் முதல் பந்துல அப்படின்னு கிடையாது, மொத்த எம்பெருமான் பிரம்மஸ்வரூபம் மொத்தம் முதல் பந்துல இருக்கு, 2ஆம் பந்துல அதே பிரம்மஸ்வரூபம் இருக்கு. ஆக இதெல்லாம் எம்பெருமான் என்ன பண்றாரு, நையாயிக்கனே நீ சாமானியத்தை எப்படி ஒத்துக்கொள்றையோ அது போலதான் எங்க பகவானுடைய வியாப்தி அப்படின்னு காட்டுற. நமக்கு வந்து திருவாய்மொழியிலான கொஞ்சம் தெரியும் பகவானுடைய வியாப்தி எப்படி அப்படின்றது வந்து திருவிசம்பெரிவழி அந்த பாட்டுலதான். ஒவ்வொரு துளியிலும் பறந்ததன் பறவைகள் நீர்தோறும் பறந்துடன் அப்படின்னு நீர்தோறும் பறந்துடன் அப்படின்னு ஒவ்வொரு துளியிலும் பகவான் இருக்கான், நீக்கமர நிறைந்து இருக்கான், பூர்ணமா இருக்கான். சரியா? அதுபோலதான் சாமானியத்தை புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தது இப்ப விசேஷத்துக்கும் பரமாணுக்கும் அதே சம்பந்தம் தான். இப்பதான் நம்ம பார்த்தோம் விசேஷத்தை. இப்ப பரமாணு விசேஷம் எப்படி இருக்குன்னா சமவாய சம்பந்தத்தோட இருக்கும். அதே போல அவயவத்துக்கும் அவயவிக்கும், அவயவி அப்படின்னு இருக்கு, அவயவம் அப்படின்னு இருக்கு. அவயவம் அவயவி
இந்த சத்காரியவாதம் அசத்காரியவாதம் அப்படின்னு பார்த்தோம். நையாயிகன் சொல்றது என்ன காரியம்? சத்தா அசத்தா? அசத்காரியவாதம். அசத்காரியவாதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அசத்காரியவாதம் என்ன அர்த்தம்? இல்லாததை பற்றி கூறுகிறது. இல்லாதது ஏற்படுறது. இல்லாதது ஏற்படுறது. எது இல்லை? 2 ஓடு இருக்கு, 2 ஓட்டை சேர்க்கிறோம், புதுசா குடும்பம் உருவாகுது அப்படின்னு சொல்றான். சரியா? 1000 நூலை சேர்த்தோமே என்றால் 1001வது புதுசா துணியும் உண்டாருது அப்படின்னு சொல்றான். அசத்து முன்னாடி இல்லாதது இப்போ உண்டாருது அப்படின்னு சொல்றான். சரி, இந்த 1001வது உண்டான துணி இருக்கு இல்லையா, அது சமவாயம் அப்படின்ற சம்பந்தத்தோட எதுல இருக்கும்? இத படிச்சு என்ன உங்களுக்கு கெஸ் பண்ண முடியாது? ஏதாவது கெஸ் பண்ண முடியாதா? 1001வது பொருளாக புதுசா உண்டான துணியானது எதுல இருக்கும்? நூல்களோட இருக்கும். சமவாய சம்பந்தம் நூல்களோட இருக்கும். சமவாய சம்பந்தத்தோட அந்த நூற்கள்ல துணியானது இருக்கும். சரி, அதான் சொல்ற அவயவி ஆனது அவயவங்கள்ல சமவாய சம்பந்தத்தோட இருக்கும். அவயவிக்கும் அவயவங்களுக்கும் உண்டானதுதான் சமவாய சம்பந்தம். ஆக இந்த 5 இணைகள் மத்தியில சமவாய சம்பந்தமானது இருக்கு. சரியா? சாமானியத்திற்கும் திரவியத்திற்கும் மத்திய 5 பார்த்துட்டோம். சரி, திரவியத்துக்கும் குணத்துக்கும் இருக்கிறதுக்கு அது சுலபமான உதாரணம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே போல நம்ம பத்தனம் அப்படின்ற செயலையை பார்த்துட்டோம், அந்த உதாரணமும் பார்த்தாச்சு. எதுக்கும் கர்மத்துக்கும் திரவியத்துக்கும் இருக்கிறது. ஜாதிக்கும் வியக்திக்கும் கடத்துவம் ரக்தத்துவம். கடத்துவம் அப்படின்றது இது வேற ஒண்ணு இருக்கு. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? கர்மம் இருக்கு இல்லையா, பத்தனம் இல்லாட்டி கமனம், இதெல்லாம் வாயுவிலையோ இல்லாட்டி பந்துலயோ இருக்கு அப்படின்றது பார்த்தோம். சாமானியம் அப்படின்றது கடத்துவம் அப்படின்றது ஒண்ணு எடுத்துட்டோம். அதே போல ஒன்னொன்னு கோத்வம் இல்லாட்டி கந்துகத்துவம், இந்த மாதிரிலாம் பார்த்தோம். இந்த சாமானியம்னா எதுல இருக்கும்? திரவியத்துல இருக்கும். ஆனா திரவியத்துல மட்டும்தான் பொதுத்தன்மை சாமானியம் அப்படின்றது இருக்குமா? குணத்திலையும் இருக்கும். குணத்திலையும் சாமானியம் அப்படின்றது இருக்கும். இப்ப ரத்தத்துவம் எக்ஸாம்பிள். ரத்தத்துவன்றது உதாரணம். சரி, இந்த ரத்தத்துவன்றது எதுல இருக்கும்? இப்போ அந்த ரூபம், இந்த ரூபத்துல இப்போ இந்த குடம் எடுத்துக்கோமே, இந்த குடம் ரெட் கலர்ல இருக்கா? இதனுடைய ரெட் கலர் அப்படின்றது இல்லையா, இந்த ரெட் கலர் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் திஸ் ரெட் கலர். சரியா? இட் இஸ் நாட் டிஸ்சிமிலர். சரியா? அந்த வாசி புரியுறதா? இதுவும் ஒரே விதமான நிறம்தான். இந்த சிவப்பு நிறமும் இந்த சிவப்பு நிறமும் ஒரே மாதிரியானதுதான், ஆனா ஒரே நிறம் கிடையாது. இந்த ஒரே நிறம் கிடையாது அப்படின்றதுக்கு ஒரு மாதிரி முன்னாடி ஒண்ணு, ஏன் அதுவும் இது ஒன்னாவே இருக்கிறோமே இவ்வளவு. ஏன்னா ஒண்ணுத்தோட கலர் அந்த நிறம் போச்சுன்னா அது இன்னொன்னு போகணும்ன்ற அவசியம் கிடையாது. சரியா? இந்த மாதிரிதான் யுக்திகள்லாம் யோசிச்சு வைப்போம். நையாயிகன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்ப இது ரெண்டும் ஒண்ணு அல்ல அப்படின்றது எப்படி நம்ம சொல்ல முடியும்? அப்படியா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப ரெண்டும் ஒண்ணுன்னு நினைச்சுப்போமே, இது மட்டும் கொஞ்சம் ஃபேட் ஆச்சுன்னு வச்சுப்போம், இப்ப இதுவும் ஃபேட் ஆகுதா? இது அப்படியே தானே இருக்கு. அதனால இந்த ரெட் கலர் இட் இஸ் டிஃபரண்ட். சரியா? ஃப்ரம் திஸ் ரெட் கலர். ஆனாலும் இது ரெண்டு தானே. அப்போ இந்த நிறத்திலையும் இந்த நிறத்திலையும், எல்லாத்திலையும் இங்க இருக்கக்கூடிய எல்லா நிறங்கள்லயும் ரக்தத்துவம் அப்படின்ற ஒரு பொதுத்தன்மை இருக்கு. ஆக குணத்திலையும் சாமானியம் இருக்கலாம், அதே போல செயல்லையும் சாமானியம் இருக்கலாம், கர்மத்திலையும் சாமானியம் இருக்கலாம். இது என்ன தோன்றது? இந்த பிக்சரை பார்த்து என்ன தோன்றது? கர்மத்துல சாமானியம் இருக்கும். 2 பேரும் நடக்கிறா சுவாமி, 2 பேருமே நடந்துட்டு தான் இருக்கா. சரி, அப்ப என்ன ஆகுது?
எப்படி இதுவும் ஒரு செயல், கமனம் அப்படின்ற செயல், இதுவும் ஒரு செயல். என்ன செயல்? கமனம் அப்படின்ற செயல். அப்ப இது ரெண்டுமே ஏதோ ஒரு சிமிலரா இருக்குல்ல. அப்ப ரெண்டுத்துலயும் ஒரு பொது தன்மை ஒண்ணு இருக்கு. அப்போ கமனத்திலயும் என்ன இருக்குன்னா கமனத்துவம் அப்படின்ற தன்மை இருக்கு. சரியா? அவன் நடக்கிறான், இவனும் நடக்கிறான் அப்படின்னு சொல்லும்பொழுது மறுபடியும் அதே அந்த முன்னாடி நம்ம பார்த்த லாஜிக்கே தான். அவனுடைய செயலை பார்த்தாலும் நமக்கு ஒரே விதமான புத்தி தோன்றது. இன்னொருத்த நடந்தா கூட ஒரே விதமா புத்தி தோன்றது. அப்ப புத்தி சேமா இருக்கணும்னா அண்டர்லைங்கா விஷயம் சேமா இருக்கணும். ஆனா அவன் ஓடுறது வேற, இவன் ஓடுறது வேற. எப்படி நம்ம சொல்ல முடியும்? அவன் நின்றுட்டானா இவன் ஒன்றும் நிக்கலையே. சரி, இவனுடைய ஓட்டம் வேற, இவனுடைய ஓட்டம் வேறதான். ஆனா அப்ப என்ன சேம்னஸ் எதுல இருக்கு? கமனத்துவம் அப்படின்னு ஒரு சாமானியம் இருக்கு, செயல்லையும் ஒரு சாமானியம் இருக்கு அப்படின்னு. ஆக சாமானியம்ன்றது இதுலயும் இருக்கும். அப்புறம் விசேஷம் பார்த்துட்டோம். பரமானு இருக்கக்கூடியதுதான் விசேஷம் அப்படின்றது. அவயவங்கள் இந்த அவயவின்றது குடம் புதுசா உருவாயிருக்கு. அப்போ இந்த 10,001வது பொருள் புதுசா உருவானதுதான் அவயவி அப்படின்ற குடம். அது என்ன பண்றதுன்னா இந்த அவயவங்களுக்குள்ள இது சமவாய சம்பந்தத்தோட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு முக்கியமான விஷயம் நாங்க ஸ்லைட்ல கிட்ட முன்னாடி சொல்லல போடுறதுக்கு. ஆனா இதுவும் விஷயம் பார்க்கணும் தான் தோன்றது. இந்த சம்பந்தத்தை ஏன் ஏத்துக்கணும்? கோவிந்தன் சார். சுவாமி, இப்ப இந்த கடத்துவம் சமவாய சம்பந்தத்துல இருக்குன்னு சொல்றதுக்கும் இந்த 1001வது பதார்த்தம் மறுபடியும் சொல்லுங்க. கடத்துவம் இந்த பொருள் மேல சமவாய சம்பந்தத்தோட இருக்குன்னு சொல்றதுக்கும் இந்த 1001வது பதார்த்தம் அவயவிங்கிறது அவயவங்கள் மேல இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்? கடத்துவன்றது வேற பொருளாச்சே. கடத்துவன்றது அப்ப மறுபடியும் மிஸ் பண்ணிட்டீங்க. இதுதான் பொழுதுவா எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் வரும். நையாயிக்கனுடைய அந்த என்னது அவனுடைய அந்த செருப்புல எழுந்து பாருங்க. அவனுடைய இந்த சிந்தனா அளவரிசைகள். அவன் கடத்துவன்றது வேற, இந்த குடத்தினுடைய வடிவம்ன்றது வேற. இந்த முதல்ல இந்த குடம்ன்றதே வேற. நீங்க கேட்டது என்னன்னா 1001வது பொருள் குடம் அப்படின்னு புதுசா ஒண்ணு உருவாயிருக்குன்றத அவனுடைய கண்ணோட்டத்துல இருந்து பாருங்க. 1000 பொருளை சேர்த்திருக்கோம், 10,000 பொருளை சேர்த்திருக்கோம். 10,001வது பொருளாக புதுசா ஒண்ணு உருவாயிருக்கு. இது அசத்காரியவாதம். முதல்ல இதை மனசுல வாங்கிக்கோங்க. ஏன்னா இதுல யாருமே லோகத்துல சொல்ல மாட்டான். இவன் தான் புதுசா சொல்றான். எங்க மனசுல வாங்கிக்காம போனீங்கன்னா அந்த நம்ம சரியா புரியாது நமக்கு. நான் புரிஞ்சுன்றது அந்த 1001வது பொருள் தான் அந்த அந்த கடத்துவம்னு புரிஞ்சு. எப்படி அது கடத்துவம்னு ஆகும்? சரியா வராது. அப்படின்னா 1001வது பொருள் இங்க புதுசா இங்க ஒரு 10,000 பொருளை சேர்த்ததுனால இன்னொரு 10,001வது பொருள் இங்க உருவா இருக்கு குடம் அப்படின்றது. சரியா? 10,001வது பொருள் என்ன சொல்? அதான் புதுசா உண்டா இருக்கு. குடம் கண்ணுக்கு உண்டாயிருக்கு. அது இந்த 7 விதங்கள்ல எந்த விதம்? திரவியம். அடியனுக்கு ஒரு சந்தேகம். கோவிந்தன் சுவாமி கேட்டது மேல ஒண்ணு. இப்ப கடம்னு ஒண்ணு உருவானாதானே சுவாமி கடத்துவம்னே ஒண்ணு வருது. கரெக்ட். அப்ப எப்படி கடத்துவத்தோட தானே சுவாமி இதா கடத்துவம் கடத்தோட சமவாய சம்பந்தத்தோட இருக்குன்னு சொல்லணுமா சுவாமி? கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். கடமானது இதனுடைய அவயவங்கள சமவாய சம்பந்தத்தோட இருக்கு. கடத்துல சமவாய சம்பந்தத்தோட என்ன இருக்கு? கடத்துவம் இருக்கு. கடத்துவம் அப்படின்றது சமவாய சம்பந்தத்தோட இருக்கு அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்போ இந்த சம்பந்தம் அப்படின்றது ஒரு சின்ன ஆஸ்பெக்ட் தான். அது எனக்கு என்ன தோணுதுன்னா, முதல்ல நீங்க இந்த குடம்ன்றது புதுசா உருவாகிறது அப்படின்னு நல்ல மனசுல வாங்கிக்கோங்க. அதே போல கடத்துவம்ன்றது தனித்த ஒரு பொருளை பார்க்கணும். என்னுடைய கேள்வி நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன் சுவாமி. இப்ப இந்த 10,000 பொருள் சேர்ந்து குடம் உருவாயிருக்கு. 9,999 பொருள் மட்டும்தான் சேர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது குடம் இல்ல, இன்னும் குடம் ஆகல. நமக்கு குடம் தெரிஞ்சதுன்னா நம்மளால குடம் சொல்ல முடியுது அப்படின்னா அது குடம் தான். இல்ல, நம்ம அது கொஞ்சம் பெரிய பொருளா வச்சுக்கோங்களேன். இந்த 10,000 பொருள்ல அந்த ஒரு பொருள் ஒரு பானையோட பாதின்னு வச்சுக்கோம்.
இந்த 9,999 பொருள் சேர்ந்து ஒரு பானையோட பாதி வந்திருக்கு. ம், 10,000வது பொருள் வந்து பாக்கி பானை. ம். அப்போ அந்த 10,000வது பொருள் சேர்ற வரைக்கும் அது குடம்னு சொல்ல முடியாது நம்மளால. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நீங்க இப்படி கேள்வியை மாத்திக்கோங்க. 5,000 பொருள் தான் சேர்ந்திருக்கு, பாதி தான் சேர்ந்திருக்கு, அப்படி மாத்திக்கோங்க. சரி, சரியா? ஏன்னா 9,999 பொருள் வந்துருச்சுன்னா இங்க ஒரு சின்ன ஒரு ஹோல் இருக்குன்னு வச்சுக்கோமே, நம்ம அப்ப கூட இது குடம் அப்படின்னு தான் தோணும். ஸோ அவன் எல்லாமே நையாய்க்கு வந்து பெர்செப்ஷனை வச்சுதான் பார்ப்பான். நம்ம குடம்னு பர்சீவ் பண்றோம் இல்லையா, அப்ப இந்த குடம் உருவாயிருக்கு அப்படின்னு அவன் போவான். சரி, நம்ம கிளியரா வச்சுக்கோ. நம்ம அந்த ஒரு பார்ட்டிகல் மட்டும் வேணாம், நம்ம இவ்வளவுதான் வந்திருக்குன்னு வச்சுக்கோமே, 5,000 பார்ட்டிகல்ஸ் தான் சேர்ந்துருக்கு. அப்போ அது குடம் இல்ல. கண்டிப்பா யாருக்குமே குடம் தோணாது. அப்போ எல்லா பொருளும் சேர்ந்த பிறகுதானே குடம்னு தோணுது. அப்ப 10,001வது பொருள் குடத்துவம் தானே சாமி மறுபடியும் வருது. அதுவே குடத்துவம் ஏன் சொல்லணும்? அப்படி அப்பதானே குடம்னு ஆகுது. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இப்போ இந்த குடம்ன்றது 10,000 பொருள்கள் சேர்ந்த பிறகு ஒரு தனியா ஒரு பொருள் உண்டாடுதுன்றது மட்டும் அவங்க எடுத்துக்கணும். அதான் குடத்துவம்ன்றது. நீங்க வேணா பேர் வேணா வச்சுக்கோங்க, அதான் குடம் அப்படின்னு. சரியா? அதான் குடத்தும் அப்படின்றத பேரு அப்படி நீங்க வச்சுட்டீங்கன்னா, புதுசா வந்திருக்கு இல்லையா, அதான் கடத்தும் அப்படின்னு பேர் கொடுக்குறீங்கன்னா, இன்னொரு கேள்வி கேட்கிறப்போ, இந்த ஒரு பானையை பார்த்து உங்களுக்கு ஒண்ணு தோன்றது இல்லையா, இதே போல இன்னொரு பானை இருக்கு, அதை பார்த்து உங்களுக்கு பானை அப்படின்னே தோணும். சரியா? அப்ப இந்த ரெண்டுத்திலயும் ஒரே பொருளானது ஒண்ணு இருக்கணுமே, அதுக்கு என்ன பேர் கொடுக்குறீங்களா? கடத்துவம் தான். எப்படி அது இந்த குடத்துல இங்க புதுசா உருவாயிருக்குன்னு வச்சுட்டீங்களே, இது இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் பிசிக்கல் என்டிட்டி, இட்ஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் திஸ் என்டிட்டி இல்லையா? அவன் சொல்ற கான்செப்ட் நல்ல மனசுல வாங்கிக்கோங்க. புத்தி ஒரே விதமான புத்தின்றதுல அண்டர்லையிங்கா சேம் பொருள் இருக்கணும், சப்ஸ்டன்ஸ் இருக்கணும். சரியா? இந்த குடம்ன்றது வேற, இந்த குடம்ன்றது வேற, தனித்திருக்கிற குடம்ன்றது வேற. அப்போ ரெண்டு குடத்திலையும் ஒரே தொடரக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம ஒத்துக்க வேண்டும். அதான் கடத்துன்றது. அது புரியுது. அப்ப அப்படின்னா இந்த 10,001வது இங்க உருவாறது வந்து கடத்துன்னு எடுத்துக்க முடியாது. அப்படிங்க அதுக்கு ஒரு பேர் கடத்துன்னு கொடுத்தீங்கன்னா வேற ஏதாவது பேர்ல இன்னொரு பொருள் ஏத்துட்டுதான் ஆகணும். நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் சொல்றது வந்து அவனுடைய அந்த ஷூஸ்ல இருந்து பார்க்கணும். இப்ப அவனுடைய பிரகாரம் இந்த 10,001வது பொருளுக்கு பேர் என்ன சொன்னோம்? குடம். குடம் நம்ம புதுசா நம்ம என்ன சொல்லுவோம்? குடம்னா என்ன நம்ம சொல்லுவோம்? எல்லாத்தினுடைய சேர்க்கை குடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சேர்ந்த பிறகு புதுசா உண்டாருது, அதான் குடம் அப்படின்னு. இதை நம்ம வந்து ஸ்ரீபாஷத்துல நீங்க ஆரம்பணாதிகரம்லாம் எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. அது 2வது அத்தியாயம் எவ்வளவு பார்த்திருக்க மாட்டீங்கன்னாவோ, அந்த ஆரம்பணாதிகரத்துலயே அதை பத்திலாம் விஷயங்கள் வருது. எம்பெருமானார் சொல்லியிருக்கிறத சில யுக்திகள் மட்டும் நான் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவை சொல்லியிருக்கேன். இந்த அசத்காரியவாதத்தை பார்க்கும்போது இதெல்லாம் சொல்லியிருக்கேன். 3-4 யுக்தி இதெல்லாம் பார்த்திருப்போம். டெஃபினட்டா பார்த்திருக்கோம் சுவாமி. இது புதுசா ஒரு பொருள் உருவாதுன்றது வரைக்கும் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அது பட் நான் முதல்ல இருந்தே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது வந்து அந்த குடத்துவம்ன்றதுதான் புதுசா உருவாயிருக்கு. ஏன்னா அதுதான் ஒரு பொருள்லயுமே ஒரு குடத்துலயுமே குடத்துவம் தனித்தனியா இருக்கு. இப்ப இது யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த ஃபேலசி யோசிச்சு பாருங்க, சரியா வராது, அது சரியா வராது. இப்போ ஒவ்வொரு தனியும் நமக்கு குடத்தன்மைன்றது என்ன நம்ம முக்கியமான கான்செப்ட். அங்க 10 குடம் இருந்ததுன்னா 10 கடத்துவம் கிடையாது. 10 கடத்துவம் இருந்ததுன்னா ஒரே புத்தி ஏற்படாது. பகவான் மாதிரி அது ஒரே கடத்துவம் தான். பட் அதுல தனியா இருக்கு, இதுல தனியா இருக்கு இல்லையா? இப்ப யோசிச்சு பாருங்க. 10,000 பொருளை சேர்த்தப்புறம் இங்க கடத்துன்றது உருவாயிருக்குன்னா புதுசா உருவானது. அப்ப ஏற்கனவே ஒரு குடம் இருந்தது அங்க இல்லையா கடத்துன்றது? சரி வராது இல்லையா? சரியா? மறுபடியும் இது ஒரு மாதிரி ஒரு அவனுடைய கண்ணோட்டத்தில இருந்தே பார்க்க வேண்டிய விஷயம். அவன் சொல்றது அந்த வீடியோ மறுபடியும் கேளுங்க. அசத்காரியவாதத்தையும் மறுபடியும் அந்த வீடியோவை கேட்டுட்டு இவன் ஏன் புதுசா ஒரு தர்மீயத்தை எடுத்துக்கிறான் அப்படின்னா சாமானியத்தையும் மறுபடியும் கேளுங்க. இது வந்து ஒரு தடவை கேட்டு போற விஷயம் கிடையாது. நீங்க முன்னாடி அந்த கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துட்டு போற விஷயமும் கிடையாது. பெண் தெரியுமா இருந்ததுன்னா நிறைய தடவை பழக்கப்படணும். சரியா? நீங்களாம் பண்ணலாம், ஸ்ரீதரன் சுவாமி நீங்களாம் தாராளமா பண்ணலாம். சரியானா ரிட்டையர் ஆயிட்டீங்க, உங்களுக்கு வந்து வேற இதுவும் காரியமும் கிடையாது. மற்ற வகை விஷயத்துல ஈடுபடுறது அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு சம்பந்தப்பட்டதாக அதுக்கு சேஷமாக தான் இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுட்டா எங்கேயாவது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
சரியா? நம்ம ஒன்றும் ரொம்ப டீப்பா கூட போக வேண்டாம். எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டோம்னா இனிஷியல் எஃபர்ட் போட்டாச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு. அதை இன்னும் தொடர வைக்கிறதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போடணும். வேணுகோபாலன் சுவாமி. அடியன் சாமானியமுக்கும் சமவாய சம்பந்தமும் கொஞ்சம் வித்தியாசம் எப்படின்றது புரியுது. ரெண்டும் க்ளோஸா இருக்க மாதிரி. ஏன் அது ரெண்டுத்துக்கும் எந்த சிமிலாரிட்டியுமே இல்லையே? கன்ஃபியூஷனே வர வேண்டாமே. சாமானியம் டிஃபரெண்ட். இப்போ பெருமாள் எல்லாரும் ஆத்மாக்குள்ளயும் ஜீவாத்மாக்குள்ளயும் இருக்காருன்றது சாமானியம் பொதுத்தன்மையா எடுத்துக்கலாமா? அதையும் சமவாய எடுத்துக்கலாம். ஆமா. அப்ப அது சமவாய சம்பந்தம் அப்படின்னும் போது அங்க எப்படி வருவது? குடத்துவம்னு வரா மாதிரி ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா இருக்காது அப்படின்னு வரும்போது இந்த குடத்துவம் மாரி ஜீவாத்மா பரமாத்மாங்கிறதுல வேற சம்பந்தம். அது இவனுடைய மதத்துல ஜீவாத்மா திரவியம் பரமாத்மாவும் திரவியம் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காருன்னா ஒரு சயோகம். ரெண்டு குடம் சேர்ந்து இருக்க போலதான் பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டும் சேர்ந்து இருக்கு. சரியா? இந்த சமவாயம் அப்படின்றது அது இந்த சம்பந்தத்தை ஏன் ஒத்துக்கிறான் அப்படின்னு ஒரு கால் சொன்னா அது கிளியர் பண்ணுமா இல்லாட்டி மேல கன்ஃபியூஷன் உண்டாக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு இதுவா இருக்கு. ஒண்ணு பண்ணுவோமே, இந்த சமவாயத்தை ஜஸ்ட் மேலிட என்ன புரிஞ்சுட்டோமோ அது மட்டுமே போதும். ஆனால் சாமானியத்தை மட்டும் நல்லா மனசுல வாங்கிக்கோங்க. சரியா? உங்களுக்கு சாமானியம் சரியா புரிஞ்சாலே போதும். ஏன்னா சாமானியம்ன்றது நிறைய இடத்துல நம்மளும் நிறைய பயன்படுத்துவோம். இந்த சமவாயம்ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது புரியலன்னா அதை அப்படியே விட்டுடுவோம். சரியா? சமவாயத்தினால சாமானியத்தை கன்ஃபியூஷன் வேண்டாம். அப்படின்னா சமவாயத்தை விட்டுடுங்க. சாமானியத்தை நல்லா புரிஞ்சு. சாமானியம் நல்லா புரிஞ்சுதா? குடத்தோன்றது சாமானியம்ன்றது கம்ஃபர்டபுளா இருக்கு. அது போதும். அது சமவாயத்தை விட்டுடுங்க. கிருஷ்ணன் சுவாமி விட்டுடுங்க. கேள்வி இல்லை சுவாமி. சரி சுவாமி. கை தூக்கின்றத பாருங்க. அதான் விட்டுடுங்க. அதை பத்தி தான் கேள்வி. சமவாயம் அது ஏன் எஸ்டாப்ளிஷ் பண்றான்னு சொல்லலாமா அப்படின்னு யோசிச்சேன். எனக்கு ஏதோ வேண்டாம்னு தோன்றது. ரொம்ப கன்ஃபியூஷன். உண்மையா பண்றேன். ஆனா எனக்கு சொல்லாம இருக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. ஒரு 2 நிமிஷம் சின்ன ஒரு யுக்தியை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. விசிஷ்ட புத்தி ஏற்படுத்துறதுன்னா ஆரம்பிச்சேன்னா ரொம்ப ஓவரா போயிடுவோம். சரி, வேணாம். இந்த சமவாயம் வேணாம், விட்டுடுவோம். நம்ம எப்பயாவது கொஞ்சம் இன்னும் நல்ல ஆழமா போன அப்புறம் வேணா சமவாயத்தை ரீவிசிட் பண்ணுவோம். சரியா? இப்போதைக்கு இந்த இதுல பொறுத்த வரைக்கும் நீங்க விசேஷம் நல்லா பார்த்துக்கோங்க. விசேஷம் பதார்த்தத்தை பத்தி சாமானியத்தையும் நம்ம நல்லா ரிவைஸ் பண்ணியிருக்கோம். அதையும் நல்லா போன வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்து கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். சரியா? நான் மற்றவாளை கூட விட்டுடுவேன். யார் யாரெல்லாம் லௌகிக வியாபாரங்களேன்னு நிவృత్తர்களா இருக்காலோ கண்டிப்பா நீங்க நல்ல எஃபர்ட் போடணும். சரி, நம்ம அடுத்தது என்ன பண்ணோம்? இது அக்ஷராதிகரணம் ஆயிடுச்சு.